மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனித குலத்தின் மீது நீங்காத அன்பு கொண்ட கடவுள் தன் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அன்பை ரகசியமாக வைத்திருக்காமல் அதற்கு செயல் வடிவம் கொடுத்து செயல்களின் மூலம் அதை வெளிப்படுத்த வேண்டும். வாழ்வின் முழு நிறைவு தன்னையே பிறருக்காக கையளிப்பதில் தான் அடங்கும். அன்புக்கு செயல் வடிவம் கொடுப்பது என்பது பசித்தவனுக்கு உணவும், உள்ளமுடைந்தவனுக்கு ஆறுதலும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், நோயாளிகளை குணமாக்குவதும். இவைகளே அன்பின் அழுத்தம். மாறாக அன்பு செய்கிறேன் என்று கற்பனை செய்து கொண்டு அடுத்தவரிடம் ஆண்டவரை காணாதவர்கள் மலர்ந்தும் பயனில்லாத மலர்களைப் போன்றவர்கள். நீ என்னை அன்பு செய்தால் நான் உன்னை அன்பு செய்வேன் என்று சொல்பவன் மனிதன். நீ என்னை அன்பு செய்யாவிட்டாலும் உன்னை தேடி வந்து அன்பு செய்வேன் என்பவர் இறைவன். இறைவனின் திட்டத்துக்கு எதிராக இஸ்ராயேல் மக்கள் செயல்பட்டாலும் இறைவன் அவர்களை தேடிச் சென்று அன்பு செய்து அவர்களின் தேவைகளை நிறைவு செய்தார். அன்பு நிபந்தனையற்றது என்பதை இயேசுவின் சிலுவை வழியாக அறிந்து கொள்கிறோம். திருத்தூதர் யோவான் பிறர் அன்பை முதன்மைப்படுத்துகிறார். அன்பு செய்யாதவர்கள் கடவுளை அறிய முடியாது, ஏனெனில் அன்பே கடவுள். பிறருக்கு செய்யும் உதவிகள் வழியாகத்தான் அன்பை நாம் பெற முடியும். கடவுளின் அன்பு எல்லைகளை கடந்த நிபந்தனையற்ற அன்பாகும் என்பதை நாம் உணர வேண்டும். இறைவனில் முழுமையும் நிறைவும் காண வேண்டுமென்றால் நாம் பிறரிடம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இது அறிவுரை அல்ல, கடவுளின் அன்பு கட்டளை. பிறர் அன்புக்கு செயல் வடிவம் கொடுத்தால் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்க முடியும். அன்புள்ளம் கொண்டவர்கள் அனைவரும் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள் என்கிறார் தூய யோவான். இறைவனின் கட்டளை அன்பின் கட்டளை, இரக்கத்தின் கட்டளை. நமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது அல்ல, நமக்கு தூரமானதும் அல்ல, வானத்தையும் கடலையும் தாண்டியது அல்ல, விலை கொடுத்து வாங்க வேண்டியதும் அல்ல, எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டியதும் அல்ல. மாறாக நமது செயல்களிலும் இதமான இனிய உறவுகளிலும் நிறைந்துள்ளது. அன்பு செய்கிறேன் என்பது பேச்சில் மட்டுமல்ல, நமது தேவைகளை குறைத்து கொண்டு அடிப்படை தேவைகள் கூட இல்லாதவர்களின் தேவைகளை நிறைவு செய்யும் போது அங்கு அன்பு செயலாக்கம் பெறுகிறது. சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நீர் ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நீர் ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை
எனக்காக வந்தாய், துயரெல்லாம் மறந்தேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீ